நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது கூட உங்கள் பணம் வளரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒன்று பண்ணியே ஆகணும். பட் ஒரு பிகினராக இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தோணும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் அப்படின்றதும் தோணும். அதே மாதிரி இது வந்து ரொம்பவும் பணம் இருக்கவங்க மட்டும்தான் ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா என்ன ஆகும்னா தோணும். பட் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு பிகினருக்கானதாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். அண்ட் ஈஸியாகவும் என்ன ஆகும்னா கொஞ்சம் மினிட்லேயே உங்களுக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது நான் இது ஆல்ரெடி நிறையா என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்களுடைய மணியை நீங்கள் வாங்கக்கூடிய மணியை நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், இயர் ஆன் இயர் இன்ஃப்ளேஷன் அதாவது விலையேற்றம் அப்படின்றது என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒவ்வொரு பொருளுக்கான இது அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய மணியை வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகாது, அந்த அளவு நமக்கு என்ன ஆகாதுன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கிடைக்காது. ஸோ இதனால நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இதுக்கு ஒரு என்ன ஆகும், ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த வந்த ரிட்டர்ன் அதாவது இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்னா உங்களுக்கு இதாகும். அதாவது அதை தான் காம்பவுண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி காம்பவுண்டிங் ஆக 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 உங்களுடைய வெல்த் கிரியேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரொம்பவும் என்ன இருக்கும்னா நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவு அதிகமாக வந்து வந்திருக்கும். இதுக்கு நீங்கள் காம்பவுண்டிங்கை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டீப்பாக தான் போயிருக்கும். பட் உங்களுக்கு ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஏன் அப்படின்றத உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு இன்ஸ்பைரிங்காக பண்ணக்கூட செய்யும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே வந்துடலாம். ஸோ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் மேலே காம்பவுண்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெல்த்தாக என்ன ஆகும்னா வந்து நிற்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு விதை போட்டுட்டு பின்னாடி வந்து ஒரு மரம் பெருசாக வளருதுன்னா அது நமக்கு என்ன கொடுக்கும், நிழல் கொடுக்கும். அதுலேருந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ பண்ணுற ஒரு 1000 rupees கூட ஒரு 33 years நீங்கள் தொடர்ந்து 1500 33 years தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு 1 crore கூட எல்லா வேறுனாலையும் அச்சீவ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். எடுத்தோடனே நீங்கள் வந்து 1000 10,000 அப்படிலாம் பண்ணணும்லாம் கிடையாது. 100 500 1000 கூட இருந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நிறைய மித்ஸ் வந்து இருக்கும். லைக் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெரிய பணம் இருக்கும் போது தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இதுக்கு பெரிய லெவல் அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களால் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஏன் ஒரு 500 1000 இந்த மாதிரி மினிமம் அமௌண்ட்ல இருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் வந்து பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்வெஸ்டிங் அப்படின்றதுனாலே இது வந்து ஒரு கேம்லிங் அப்படின்னு வந்து தோணும். கிடையவே கிடையாது. இன்வெஸ்டிங் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னாலே ரிஸ்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நம்ம ப்ராப்பரான ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிஸ்க்கையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு இன்வெஸ்டரால் அதை என்ன பண்ணிடணும்னா குறைச்சிடவும் முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை திங்க் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதும், நம்மளுடைய பர்பஸ் என்ன. லைக் வந்து வீட்டுக்கா, இல்லை வந்து நம்மளுடைய ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கா, இல்லை எனிதிங், அது உங்களுடைய கோல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா இன்வெஸ்டர் சொல்கிறதான். பட் ஒரு பிகினர் இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். பட் ஸ்டார்டிங்லேயே முடிஞ்ச அளவு அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சி ஃபண்டை முடிஞ்ச அளவு ஒரு 6 to 1 yearக்கான மந்த்லி எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணுற மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை என்ன பண்ணிக்கோங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கடன் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த அதிகமான வட்டிக்கு ஏதாவது கடன் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணிடுங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே சபரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா லைக் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு பிகினராகவே ஸ்டாக்ஸில் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். பட் எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். மோஸ்ட்லி நல்ல வெல் டெவலப்டாக இருக்கக்கூடிய மோஸ்ட்லி லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் சூஸ் பண்ணுறது பெட்டராக வந்து இருக்கும். ஏன்னா அதனுடைய வொலட்டாலிட்டி இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக அதை பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அது ஒரு பிகினருக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாருன்னா உங்களுடைய மணியை வந்து மேனேஜ் வந்து கொடுப்பாரு. அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியான நிறையா பிகினருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவல்னால் 10,000 கூட வச்சுக்கோங்க. அந்த 10,000 1 லட்சம் இருந்தால் தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. மினிமமாக ஒரு 500
100லேருந்து கூட ஒரு சில இதை என்ன பண்ணலாம்னா தாராளமாக ஸ்டார்ட் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன இருக்கணும்னா லாங் டேர்மாக இருக்கணும். லாங் டேர்மில் நான் ஒரு 1 கோடி கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு 5 கோடி கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு 10 கோடி என்னுடைய வெல்த் கிரியேட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஜேர்னியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து போகும். பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும், இது வந்து பண்ணியிருக்கணும். லைக் வந்து கடன் முக்கியமாக மோஸ்ட்லி அதிக வட்டிக்கான கடன் இருக்கக்கூடாதுன்னா அது மோஸ்ட்லி காமனாக இருக்கிறதா இப்போ எஜுகேஷன்லாம் அதெல்லாம் இல்லை. லைக் வந்து கடன் அந்த வட்டி வந்து அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கடனை மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா அவாய்ட் வந்து பண்ண பாருங்க. ஓகே சபரி, இதெல்லாம் நான் எங்கே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான், அதாவது போன வீக் சண்டே வீடியோவில் சொன்ன மாதிரி தான். லைக் வந்து ஒரு ப்ராப்பரான என்ன பண்ணுங்கன்னா ஒரு புரோக்கரை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். ஒரு புரோக்கர்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிக்கலாம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுக்கலாம், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கிக்கலாம். எவ்ரிதிங் எல்லாமே என்ன பண்ணிக்க முடியும், ஒரு புரோக்கர்லேருந்து பண்ணிக்கிற வந்து முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு டிவிடெண்ட்லாம் வருது அப்படின்னா அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வளரும். அதே மாதிரி எவ்ரிடே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது, நான் இருக்கேன். ஸோ ஒரு பிகினருக்கான எல்லாருமே, பிகினர்னு இல்லை, ஒரு ஃபினான்ஷியல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும், ஃபினான்ஷியலாக நிறையா கற்றுக்கிறதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச என் நாலேஜில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பிகினர் இன்வெஸ்டர்ஸ் இன்னொன்று பண்ண வேண்டியது, நம்ம மேனுவலாக பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு திங்க் வந்து பண்ணுவீங்க. மோஸ்ட்லி ஆட்டோமேஷன் பண்ணிடுங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஐபியை ஆட்டோமேஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஸ்டாக்கெல்லாம் வாங்குறீங்கன்னா ஸ்டாக்கையும் நம்ம என்ன பண்ண முடியும், எவ்ரி மந்த் இத்தனை குவான்டிட்டி வாங்குற மாதிரி ஆட்டோமேஷன் பண்ண முடியும். மோஸ்ட்லி டெக்னாலஜி என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் யூஸ் வந்து பண்ணுங்கள். அது வந்து டிசிப்ளினாக நம்ம பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு ஹாபிட்டாகவும் நமக்கு என்ன ஆயிரும்னா பில்டு வந்து ஆயிரும். அது ஒரு பிகினருக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருக்க வேண்டியவங்க, இது நீங்கள் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க, பட் இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் வந்து பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மணியை எடுத்துமே என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரே ஸ்டாக்ஸ்லேயே போடுறது, அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்கன்னா போடவே போடாதீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்போ ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்கன்னா ஒரு பிகினராக, அதுவும் மோஸ்ட்லி லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து மோஸ்ட்லி கெஸ் பண்ணாதீங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே ஒரு இதாக இருக்கும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுமே இப்போ இறங்குதே ஏறுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ண தேவையில்லை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர். அண்ட் ஆல்சோ ஒரு பிகினர் வந்து அந்த மாதிரி என்ன தேவையில்லைன்னா பண்ண தேவையே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கோல் என்னவா இருக்குது, லாங் டேர்ம் அப்படின்றது வந்து இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான ஒன்று, அதாவது உங்களுக்கு உடனடியாக இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு 1 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 1 மந்தில் என்னுடைய ரூம் ரெண்ட்டு பே பண்ணணும் அப்படின்னு உடனடியாக ஏதாவது தேவை இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு நீட்ஸுக்கு. அந்த மாதிரியான மணியை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வித்ட்ரால் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பிகினர் மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக் என்ன பண்ணாதீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கான உடனடி தேவைப்படுற ஒரு இது இருக்குது, மணி இருக்குன்னா அதை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய அக்கௌண்ட்லேயே வச்சுக்கோங்க. அதை போய் என்ன பண்ணாதீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணாதீங்க. இப்போது உங்களுக்கு ஒரு பிகினராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும், ஒரு ரோட் மேப்பாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் டைம் வரட்டும், நாளைக்கு அடுத்த மாதம் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்த மாதம் வந்துக்கலாம் அப்படின்னு கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சூப்பரான நேரம் இன்றைக்கே தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 500ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை ஒரு 100ல் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது ஒரு ஃபண்டை 100 ரூபீஸ் எஸ்ஐபி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். மொதல் ஒரு பிகினருக்கு எதுமா முக்கியம், 10,000 20,000 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 100 ரூபாவை கன்சிஸ்டன்சியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் முக்கியம். அதுதான் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஹாபிட்டாக என்ன பண்ணணும்னா பில்டு வந்து பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், மோஸ்ட்லி ஒரு பிகினர்ஸுக்கு. அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், பட் எனக்கு அதிலிருந்து ஒரு மோட்டிவேஷனல் க்ரியேட் ஆகும். இன்னும் மோர் வீடியோவை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க என்னால் க்ரியேட் வந்து பண்ண முடியும். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.